காலம்தான் நமக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு கருவிகளை கையளித்தது. ஆனால் இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற என் தாய் தமிழை மீட்க, மொழியை பாதுகாத்த இனமெல்லாம் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும். மொழியை அழிய கொடுத்த இனம் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து வீழும் என்கிறார்கள். நாம் வீழ்ந்து விட்டோம், எழ வேண்டும். அதற்காகத்தான் இந்த கூட்டம். மாநாடு என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ஏன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் அரசியல் புரட்சி படை, சீருடை அணியாது கருவி ஏந்தாத கருத்தியல் புரட்சியாளர்கள் இந்த களத்திலே கூடியிருக்கிறார்கள். பல்வேறு நாடுகளில் இருந்து, பல்வேறு மாநிலங்களில் இருந்து வர முடிந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் உலகெங்கும் வாழ்கிற ஒவ்வொரு நாட்டிலும் என் இன உறவுகள் உணர்வு எழுச்சியோடு நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு முன்னால் நிற்கிற இந்த மகன் உங்களுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் பரவி வாழக்கூடிய இன்னுயிர் சொந்தங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் அன்னை தமிழை அழியாமல் மீட்க காக்க ஒரு அரசியல் பெரும்படையை கட்டி எழுப்பி வருகிறோம். இந்தி திணிப்பால் எம்முயிர் தமிழ் மொழி இறந்து விடுமோ, அழிந்து விடுமோ என்று அஞ்சி முதலாக தன் உயிரை தந்தவன் நம்முடைய பாட்டன் நடராஜன். அதற்கு பிறகு தாளமுத்து என்கிற இன்னொரு பாட்டன். அவர்கள் தொடங்கிய மொழி புரட்சி இன்று வரை தொடர்கிறது. மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்தார்கள் நமது முன்னவர்கள், செத்து போனது. இனம் செத்துவிடக்கூடாது என்று செத்தார்கள் நம் இன உறவுகள், இனம் செத்து போனது. என்ன செய்யலாம்? அவ்வளவுதான் என்று விட்டுவிட்டு செல்வதா? இல்லை, வீழ்ந்த தமிழினம் எழுந்தது. மறுபடியும் 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 போரிட்டு வென்றது என்ற வரலாற்றை படைக்க வேண்டுமா என்பதை மான தமிழ் பிள்ளைகள் நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். ஈழ தாயகத்தில் இறங்கிய புலிக்கொடி இன்னொரு தாய் நிலத்தில் அடுத்த ஆண்டு ஏற்றப்பட்டது. விழுவோம் விதையாய், எழுவோம் விடுதலையாய் என்ற லட்சிய முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். உன் மொழி எவ்வளவு பெருமைக்குரிய ஒரு மொழியின் மகன் நீ, எவ்வளவு பெருமைக்குரிய தாயின் மகன் நீ. வானம் அளந்த அனைத்தும் அளந்த வன்மொழி வாழியவே, வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே என்கிறான் நம்முடைய பாட்டன் பெரும்பாவளன் பாரதி. வானிலும் பெரியதடா என்னுடைய மொழி என்கிறான். அந்த மொழியை, என் அன்னை மொழியை அழிய விடலாமா என்கிற துடிப்போடும் தவிப்போடும் தான் மீட்க காக்க களத்திற்கு வந்த பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். நாம் தமிழர் கட்சி பதவிக்காக அல்ல, மக்களின் உதவிக்காக. இது மக்களை வைத்து பிழைக்க அல்ல, என் மக்களுக்காக உழைக்க. இது பணத்திற்காக அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக. பணமும் பதவியும் சீட்டும் நோட்டும் தான் என்றால் அரை விழுக்காடு, ஒரு விழுக்காடு, கால் விழுக்காடு வச்சிருக்க கட்சிக்கெல்லாம் பேரம் பேசி சீட்டும் நோட்டும் ஒதுக்கப்படுகிற போது
8.22 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்க வைத்திருக்கிற நமக்கு பணமா? மாண்புமிக்க நான் பிறந்த தமிழர் என்கிற இனமா? அதுதான் நமக்கு முன்னாடி நிற்பது. வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் நாம், மறக்கடிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள். வரலாறு தான் ஒவ்வொரு இனத்திற்கும் வழிகாட்டும். அதனால்தான் நம்முடைய தலைவர் வரலாறு எனது வழிகாட்டி என்கிறார். என் இன வரலாறு தெரியாதவன் நம்மை வழிநடத்த முடியாது. நம்ம ஒரு கோட்பாட்டை, ஒரு தத்துவ நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கும். என் உடன் பிறந்தவனே, தகப்பன் என்பவன் நம்மை பெற்றவனாக இருக்க வேண்டும். தலைவன் என்பவன் நம் ரத்தவனாக இருக்க வேண்டும். நம் மொழி புரியாதவன் நமக்கு இறைவனாக இருக்க முடியாது. நம் வழி உணராதவன் நமக்கு தலைவனாக இருக்க முடியாது. நம்மின வரலாறு தெரியாதவன் நமக்கு வழிகாட்ட முடியாது. இது நம்ம கோட்பாடு. அதைத்தான் நமது அண்ணன் திலீபன் அவர்கள் உண்ணா நோம்பிருந்து உயிர் நீத்த அந்த ஈக மறவன், என்னின வரலாறு தெரியாதவன், என்னை ஆள்வதற்கு தகுதியற்றவன், அருகதையற்றவன் என்கிறார். முற்றுமுழுதாக வரலாற்றில் இருந்து புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் நாம். வல்லபாய் பட்டேலை படிப்போம். நம்முடைய அருமை பாட்டன் செக்கிழுத்த செம்மல் வ.உ.சியை படிக்க மாட்டோம், வாய்ப்பில்லை. வீர பெண் என்றால் சான்சி ராணி, நம்முடைய வீர பெரும்பாட்டி மானமரத்தி வேலு நாச்சியாரை படிக்க வாய்ப்பில்லை. வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலையோ, பூலித்தேவனையோ, மருதுபாண்டியரையோ, அழகுமுத்துக்கோனையோ, சுந்தரலிங்கத்தையோ, வெள்ளையத்தேவனையோ படிக்க வாய்ப்பில்லை. பெரும்பிடுகு முத்தரையரையோ, பண்டார வன்னியரையோ படிக்க வாய்ப்பில்லை. வரலாறு தெரியாதவன் மீள எழ முடியாது. அதனால்தான் வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது என்கிறார் புரட்சியாளர் லெனின். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். வரலாறு என்பது கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல. அது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்வும் என்கிறான் ஹிட்லர். வரலாற்றை கையில் எடுத்த இடங்கள் எல்லாம் பாதுகாப்பாக வாழ்கிறது என்கிறார்கள். அப்படி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே ஒரு நாள் எழுதுவார்கள் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அப்படி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள், தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள், எங்களுக்கான வரலாற்றை எழுதுவதற்காக திரண்டு இருக்கிறோம் இந்த திருச்சி மண்ணிலே. நமக்கென்று வரலாறு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த உனக்கும் எனக்கும் வரலாறு என்ன? திராவிட இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட அந்த தொடங்கிய காலத்தில் இருந்து இந்த 100 ஆண்டு கால திராவிட இயக்க வரலாறு தான் உன்னுடைய அரசியல் வரலாறு, உனக்கு வரலாறு. ஐயா ஈவேரா தொடங்கி இன்றைக்கு ஐயா ஸ்டாலின் வரைக்கும், நாளைக்கு தம்பி உதயநிதி வரைக்கும் தான் உனக்கு வரலாறு. இதுதான் வரலாறு. எங்கே உன் மூவேந்தர்? எங்கே இமயத்தில் கொடிய நட்ட இமயவரம்பன் நெடுஞ்செழியன்? எங்கே ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் படித்ததெங்கே? எங்கே கல்லணை கட்டிய கரிகால் வளவனின் வரலாறு? எங்கே உலகில் பல்வேறு நாடுகளை வென்று 3வது பெரிய வல்லரசு நிறுவிய அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன் வரலாறு எங்கே? அரசேந்திரனின் வரலாறு எங்கே? நீ புறக்கணிக்கப்பட்டாய். அந்த வரலாற்றை நாட்டிலும் ஏட்டிலும் பதிவு செய்ய வேண்டும் என்றால் தமிழர் படை வெல்ல வேண்டும் என்பதை அறிவு சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கிற கட்சிகளை நீ ஆழ்ந்து பார். அவர்கள் முன்வைக்கிற அரசியலை உற்று நோக்கு. என் அன்பு பிள்ளைகளே, விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி என்கிறார் நம்முடைய தலைவர்.
அந்த விழிப்புணர்வு தான் மாற்றத்திற்கான முதல் படி.